Please subscribe to my YouTube channel. உமைவாகன் பொற்பாதம் போற்றி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். இன்று நாம் பார்க்க போகிற பதிவு ராம் ராம் ஜெய ஸ்ரீராம். என்ன சார் திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு ஜெய ஸ்ரீராம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கலாம். அது சம்பந்தமான ஒரு பதிவு தான் இது. ராமரை வழிபடுவது முறைகள், ராமரை நம்ம எப்படி வழிபடலாம், ராமர் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்றத பற்றியான ஒரு பதிவு. ராமர் வழிபாடும் அபிஜித் முகூர்த்தமும் அப்படின்றத பற்றியான ஒரு விளக்கம் தான் இந்த பதிவு. ராமர் அப்படின்றத பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராமராஜ்யம்னா இந்தியாவுடைய லட்சியம். பொற்கால ஆட்சின்னா அது ராமருடைய ஆட்சி தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ராமசரிதை, கம்பராமாயணம் இதெல்லாம் காலத்தால் அழிய முடியாத காவியம். அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டில் ராமர் அப்படின்னாலே இன்னும் வட இந்திய கடவுள், அது தமிழர்களுடைய கடவுளே கிடையாது அப்படின்றதெல்லாம் இங்கே சில பேர் வாய்க்கு வந்ததெல்லாம் அறியாமையில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பதிலாகவும் இது இருக்கும். நம்ம இங்கே அரசியல் பேசலை. அரசியல் லாபத்துக்காக சில பேர் ஆன்மீகத்தை தவறான பாதையில் புரிஞ்சுக்கிட்டு ஏளனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த ராமர் வழிபாடு, அபிஜித் முகூர்த்த நேரம், இது ரெண்டுத்தை பற்றி இதுக்கான கனெக்ஷனை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அபிஜித் முகூர்த்தம்னா என்னன்னு பார்ப்போம். அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது ஒரு நாளைக்கு 3 முக்கியமான பொழுதுகள் இருக்குது. அந்த 3 முக்கியமான பொழுதுன்றது அதிகாலை பிரம்ம முகூர்த்தம், அது எல்லாருக்கும் தெரியும். சூரிய உதயத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னே கிட்டத்தட்ட ஒரு 4:30 6 மணிக்குள்ளே, இல்லை 4லேருந்து 5:30க்குள்ளே, அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அது வித்தியாசப்படும். ஸோ அது பிரம்ம முகூர்த்தம். மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், ஒரு 4:30லேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் சாயங்காலம் டைம் ஒரு அந்தி அருமையான ஒரு நேரம். அது காதுல நேரம்னு சொல்லி பேர். உங்களுக்கு கோதுல நேரம்னு சொல்லிட்டு பேர் பண்ணிக்கும். கோன்னா நமக்கு மாறு பசுன்னு தெரியும். அது நம்ம தூளிக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது அது காலில் இருக்கிற அந்த குழம்புகள்லாம் தூசி எல்லாத்தையும் தட்டிட்டு உள்ளே வரும். ஸோ நம்மளுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் அது வெளியில் உதறி விட்டுட்டு உள்ளே நம்மளுக்கு லட்சுமி நேரத்தை கொடுக்குதுன்றதை கோதுளி நேரம்னு சொல்லுவாங்க. இந்த 2 நாள் இல்லாமல் நம்மளுக்கு இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது ஒரு நேரம் மதியான நேரத்தில் இருக்குது. பெரும்பாலும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இது சில நிமிஷங்கள் மாறும். இந்த ராகு கேதுக்கள் அந்த நேரம் சூரிய உதயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுற மாதிரி இந்த அபிஜித் முகூர்த்தமும் மாறும். அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது இந்த பஞ்சாங்கத்தில் அகஸ் நாழிகைன்னு சொல்லுவாங்க. அந்த அகஸ் நாழிகைன்றது சூரியனுடைய பகல் பொழுது. அந்த பகல் பொழுதுல பாதி தாண்டி வரும்போது தான் அபிஜித் முகூர்த்தம். பொதுவாக 24 நிமிஷம் வரும். அதாவது ஒரு நாழிகை. அந்த ஒரு நாழிகைன்றது 24 நிமிஷம். அந்த 24 நிமிஷம் தான் அபிஜித் முகூர்த்தம். இது ஓவராலாக அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சூரிய உதயத்துக்கு ஏற்ற மாதிரி நேரம் மாறும். பட் இது நம்ம ராககால யமகண்ட மாதிரி ஒரு பொதுவான நேரம் நம்ம இது சொன்னோம்னாக்கா 11:48 மதிய நேரம் 11:48 ஆரம்பித்து 12 வரைக்கும் அபிஜித் நேரம்னு சொல்லுவாங்க. அந்த 24 நிமிஷம் தான் 11:48 to 12 மதியம். இதுதான் அபிஜித் நேரம். இந்த அபிஜித் நேரம் அப்படின்றது எல்லா விதமான ரொம்ப புனிதமான ஒரு புண்ணியம் தரக்கூடிய ஒரு நேரம். அன்னைக்கு ராகு காலம் இருக்கலாம், அந்த டைம் யமகண்டம் இருக்கலாம், சில கரிநாளாக இருக்கலாம், சனிக்கிழமையாக இருக்கலாம், செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், அஷ்டமியாக இருக்கலாம், நவமியாக இருக்கலாம், மரண யோகமாக இருக்கலாம். அந்த மாதிரி எந்த விதமான கெட்ட நேரமாக இருந்தாலும் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது மிக 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 ஒரு உன்னதமான ஒரு நேரம். அது சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த சூரியனுடைய உச்சியை எல்லா தோஷங்களையும் போக்கும் அப்படின்றது ஜோதிட உண்மை. ஸோ அந்த நேரத்தில் நம்மளுடைய முக்கியமான ஒரு நல்ல பணிகளை நம்ம அந்த நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கலாம். நாளே நமக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த ஒரு நாளைக்கான அந்த 11:48 அந்த 12:12 இருக்க
அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சுப முகூர்த்தமே வைக்கலாம் அப்படின்றது தான் வந்து நம்முடைய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மறந்து போன ஒரு உண்மை. அதை வந்து நம்ம வெளிக்கொண்டணும்னு தான் நம்மளுடைய நோக்கம். இது வந்துட்டு ஸோ இந்த நாள் கிடைக்காதவங்க ரொம்ப அவசரமான சுபகாரியங்கள் பண்ணும்போது, ஒரு முக்கியமான கையெழுத்திடும்போது, ஒரு உத்தியோகத்தில் கையெழுத்திடும்போது, உள்ள புதிய ஒரு ஒரு வேலை ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, எதுவாக இருந்தாலுமே வந்து அது அபிஜித் நேரத்தில் வந்து நீங்கள் அதை செஞ்சீங்கன்னாக்கா வந்து எல்லா விதமான தோஷங்களும் தாங்காது, நன்மை நடக்கும், வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். அபினா அபிவிருத்தி, ஜீத்துனா சமஸ்கிருதத்தில் வந்து வெற்றின்னு அர்த்தம். அபரிவிதமான வெற்றி அப்படின்றத குறிக்கிறது தான் வந்து இந்த அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நாளிலையுமே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் எல்லா நாட்களிலுமே அந்த 11:48 12 வரைக்கும் இந்த அபிஜித் நேரம் இருக்குது. உங்களுடைய நல்ல காரியங்கள் நீங்கள் அன்றைக்கி ஆரம்பித்து வெற்றி மேலே வெற்றி அடையணும். இது வந்து ஒரு பாயிண்ட். இது வந்துட்டு இன்னொரு பாயிண்ட்டில் வந்து இந்த அபிஜித் நேரம் அப்படின்றது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றது வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. அதுவும் இதுவும் ஏறக்குறைய ஒன்று தான். வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது வந்து உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமும் திருவோணம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் சேர்ந்த வந்து அந்த இணைவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 நட்சத்திரம் இணைவு நேரம் பொழுது இருக்குது பார்த்தீங்களா, நாழிகை, அந்த கலையினுடைய நேரம் வந்து தான் வந்து ஒரு 12 நாழிகை வரும். ஸோ அந்த 12 நாழிகை தான் வந்து அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துலையுமே வந்து சுபகாரியங்கள் பண்ணலாம். அந்த டைமில் பிறந்தவங்க அந்த அபிஜித் பகல் பொழுதில் அந்த டைமில் அந்த இல்லைனாக்கா வந்து அந்த உத்திராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஒரு 12 டிகிரிக்குள்ளே அவங்க வந்து முன்னாடி யார் பின்னாடி யார் 12 டிகிரிக்குள்ளே பிறந்தவங்களுடைய லக்னமாக பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு புண்ணியகரமான ஒரு ஆத்மா அப்படின்றது வந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம். ஸோ அந்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து அதிதியால் அருந்ததி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரிஷிகளில் வந்து சப்த ரிஷிகளில் வந்து முதன்மையானவர் வந்து வசிஷ்டர். அந்த வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி. அவங்க 2 பேருடைய திருமணமுமே வந்து அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நடந்துச்சு. அந்த நட்சத்திரம் வந்து அவங்க வந்து இணை பிரியாத தம்பதிகளாக இருந்தாங்க. அந்த வசிஷ்டரையும் அருந்ததியும் பிரிக்கிறதுக்காக பல விஷயங்கள் வரும்போது கடைசி வரைக்குமே அவங்க வந்து இணை பிரியாத ஒரு தம்பதிகளாக வாழ்ந்தாங்க. நம்பர் 1 ரிஷியாக இருந்தார். எந்த குற்றம் குறையுமே இல்லாமல் வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனவர் வசிஷ்டர் மகரிஷி. அவங்க அருந்ததி, அவங்களுக்கான அந்த அபிஜித் முகூர்த்தம் தான் வந்து அந்த அபிஜித் நட்சத்திரம். ஸோ நம்ம அதை காலங்காலமாக ஃபாலோ பண்ணுறோம். நம்மளுடைய இப்போ இன்றைய நிகழ்காலத்தில் வந்து நம்முடைய அயோத்தியில் வந்து ராமர் கோயில் மீண்டும் பல 100 ஆண்டுகளுக்கு கழித்து வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணாங்க. நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணார். அந்த பிரதிஷ்டை பண்ணுற நேரம் வந்து சரியாக நம்ம வந்து அவர் வந்து இப்போ இந்த 2023 இந்த 2023 நினைக்கிறேன். ஆமாம், அந்த காலகட்டத்தில் வந்து அவர் பண்ணும்போது வந்து அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் தான் வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. ராமர் வழிபாடு வந்து அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து நம்முடைய இந்திய ஜோதிட ஆன்மீக துறையில் இருக்கக்கூடிய கணித துறை. ஸோ நம்ம ராமர் அப்படின்றத ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்ப்போம். ராமர் வந்து தசாவதாரத்தில் ஒரு அவதாரம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இறைவனே வந்து இங்கே வந்து ஒரு அவதாரம் எடுத்து மனித ரூபத்தில் மனித வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய 1% ஒரு இம்மி அளவு கூட வந்து அவருடைய இறைத்தன்மையை வந்து வெளிப்படுத்தாமல் மனிதத்தன்மையோட மனிதனுக்கு என்னென்னலாம் துன்பங்கள் வருமோ அத்தனை துன்பங்களையும் தாங்கிக்கிட்டு அதை சாந்த முகத்தோட அமைதியாக வந்து அதே நேரத்தில் வந்து ஒரு தலை சிறந்த வீரனாக வந்து ஒரு போர் வீரனாக வந்து ஒரு சத்திரியனாக வந்து வாழ்ந்து காமிச்சார் அப்படின்றதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம் ராமர். சகிப்புத்தன்மைக்கு முன்னோடி நம்ம ஸ்ரீராமர். ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லா துன்பங்களையும் நம்ம வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து காமிக்கிறதுக்கு ஒரு உதாரண புருஷன் நம்முடைய ராமர். ஸோ நம்மளுடைய எல்லா துன்பங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா ராமருடைய அவர் பட்ட துன்பங்களில் வந்து ஒரு 100ல் 1 கூட இருக்காது. அதனால் வந்து நம்மளுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், நம்முடைய எல்லா கஷ்டங்களும் நம்மளை ஜோதிட பரப்புலேயே வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து நிறைய தோஷங்கள் இருக்குது. மோசமான ஜாதகம், தரித்திர ஜாதகம் அப்படின்னு கருதப்படுறவங்க இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் ராமபிரானுக்கு ராம ராம் 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 ராம்னு சொல்லிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ சொல்லிட்டு அதுக்கு பாராயணம் பண்ணி உங்கள் ஜாதகத்தை வந்து அவருடைய ஜாதகத்தோட ஸ்ரீராமருடைய ஜாதகத்தோட உங்களுடைய ஜாதகத்தையும் அந்த பூஜை அறையில் வச்சு ராமருடைய காயத்ரி மந்திரமும் அந்த ராம் 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 நம்ம ஆஞ்சநேயர் சொல்கிற மாதிரி ராம் 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 சொல்லிகிட்டே வந்தோம்னாக்கா நம்மளுடைய எல்லா துன்பங்களும் விலகும். நிச்சயமாக வந்து ராமர் வந்து
எல்லாருக்கும். ஏன்னா வந்து மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், மற்றவங்க மனசில் கூட எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு கடைசி வரைக்கும் ஒரு தீராத காதலில் தீராத கொள்கைகளை வாழ்ந்தவர் வந்து நம்முடைய ராமர். அதனால் வந்து அந்த ராம ஜெயத்தை நீங்கள் வந்து ஜெபிச்சு மதியானம் அந்த அபிஜித் முகூர்த்த நேரில் அவரை வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெற்றியும் எல்லா சிறப்புகளும் நம்முடைய கஷ்டங்களும் விலகும் அப்படின்றது தான் வந்து இந்த பதிவுடைய நோக்கம். எல்லாருமே வந்து இந்த அபிஜித் முகூர்த்தத்தை நோட் பண்ணிங்க, உங்களுடைய சுபகாரியங்களை அபிஜித் முகூர்த்தத்தில் பண்ணுங்கள். அதுக்கு ராககாலம், யமகண்டம், தோஷம், கரிநாள், அஷ்டமி, நவமி, இந்த பிரதமை, பாட்டிமை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த அபிஜித் நேரம் 11:48 12 வரைக்கும் மிக 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 புனிதமான புண்ணியமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.